ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இது வரைக்கும் போகாத ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். அதாவது சயின்ஸ் பார்க் தான். பூனேயில் இருக்கிற சயின்ஸ் பார்க் தான் வந்திருக்கோம். நான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு போனதும் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே ஃபஸ்ட்டு ஒரு குட்டியாக கார்டன் மாதிரி இருந்துச்சுங்க. கார்டன் பார்க்க ரொம்பவே நீட்டாகவே இருந்தது. பார்க்கறதுக்கும் சூப்பராக இருந்தது. குட்டியாக தான் இருந்தது, பட் ஆனால் நல்லா இருந்தது. அதை பார்த்துட்டு என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருந்தது. என்ட்ரன்ஸ் ஜஸ்ட்டு நார்மலாக தான் இருந்தது. நான் நம்ம ஊர்லேயும் போயிருக்கேன். அங்கேயும் இங்கேயும் என்ன டிஃப்ரென்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அங்கே நிறைய டைம் நான் போயிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்ச பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் இங்கே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். சரி உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே இந்த ரெண்டுமே வச்சுருந்தாங்க. அதோட டெஃபினேஷன்ஸ் என்னென்னுங்கிறதும் எழுதி போர்டு வச்சுருந்தாங்கங்க. அதுக்கப்புறம் 2 பில்டிங் இருந்தது. ஃபஸ்ட் பில்டிங்கில் கீழே ஒரு குட்டியாக ஒரு ரூம் இருந்தது. அது என்னென்னு போய் பார்க்க போனோம். அங்கே ஸ்பேஸ் ரிலேட்டட் எல்லா திங்ஸும் வச்சுருந்தாங்க. திங்ஸ் மீன்ஸ் சார்ட் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதுவும் வச்சுருந்தாங்க, செல்ஃபி பாயிண்ட் மாதிரி. அதையும் எடுத்துக்கிட்டோம். தம்பி போய் எடுத்துகிட்டு வந்தான். அதுக்கப்புறம் எல்லா சார்ட் பேப்பர்லேயும் நின்று என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அது எனக்கும் என் ஹஸ்பண்டும் நல்லா ரீட் பண்ணோம். தம்பி கொஞ்சம் போரிங்காகவே இருந்தது. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவசரமாக ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோங்க. ஜஸ்ட் ஃபுல்லாக பார்த்தோமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இந்த ரூமில் ஃபுல்லாக நாங்கள் பார்க்கல. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் சும்மா பார்த்துட்டு நெக்ஸ்ட் ரூம் போயிட்டோம். அங்கே ஃபஸ்ட்டு போனதுமே பெண்டுலம் தான் வச்சுருந்தாங்க. இந்த பெண்டுலம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த வாட்டர் வே மாதிரி இருந்தது, இதையும் பார்த்தோம். இதோட நேம் எனக்கு மறந்து போச்சு, ஞாபகம் தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பிரின்சிபல் இருந்தது. இது ரிஃப்ளெக்ஷனோடது, அது வச்சுருந்தாங்க. எல்லாத்துக்குமே டெஃபினிஷனும் கீழே காமிச்சிருக்குங்க. இது டிஎன்ஏவோடது, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு உண்மையான காரே வச்சுருந்தாங்க. நிறைய கார் வச்சுருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இது வச்சுருந்தாங்க. அப்புறம் இது டான்ஸிங் டால்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது ஐஎஸ்ஆர்ஓ, இது ஸ்பேஸில் எப்படி விடுறது அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. லான்ச் பண்ணது, சேட்டலைட் லான்ச் பண்ணுறது. அதுக்கப்புறம் இது கையால் சுற்றணும், அதாவது ஒரு ரோல் பண்ணுற மாதிரி இருந்தது. அதை கையால் சுற்றினோம்னா அந்த ப்ரெஷரில் அந்த பால் மேலே ஏறுற மாதிரி இருந்தது. அதுவுமே தம்பி நல்லா விளாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் செக்ஷனுக்குள்ளே போயிட்டோங்க. அந்த ரூம்லேயுமே நிறைய புதுசாக வச்சுருந்தாங்க. இது வரைக்கும் நான் பார்க்காதெல்லாம் அதில் நிறையவே பார்த்தேன். வாட் இஸ் ஆட்டோமொபைல்ஸ்னு போட்டிருந்தாங்க. அதில் நிறைய டாய்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் இது இன்வென்ஷன் ஆஃப் வீல் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது ஒரு இதாகவே வச்சுருந்தாங்க, ஒரு பிக்சரில் இது உண்மைக்குமே செஞ்சு வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்டீம் பவர், அதுக்கப்புறம் ஸ்கூட்டியோட பார்ட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டீம் பவர், அதுக்கப்புறம் இன்ஜின் எப்படி இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஃபுல்லாகவே இருந்தது. வாங்க ஒவ்வொன்றாவே பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு இன்ஜின் இப்படி தான் இருந்தது அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச காரு, இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச மோட்டார் சைக்கிள். அதுக்கப்புறம் இது சர்க்குலர் மோஷன் ட்ரெயின் இன்ஜின் எப்படி போகுது அப்படிங்கிற இதில் கான்செப்டில் வச்சுருந்தாங்க. இது தாங்க உள்ள பார்ட்ஸு நிறைய வச்சுருந்தாங்க. உங்களுக்கு மெக்கானிக் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டுன்னு அப்படின்னு கிடையாது, பட் ஆனால் நான் ஜஸ்ட்டு பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது, எனக்கே பிடிச்சிருந்தது. பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப பிடிக்கவும் செய்யும். எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே அதில் போட்டிருந்தாங்க. ரொம்ப பார்க்க அழகாக இருந்ததுங்க. நீங்களே பாருங்கள். அதில் நிறையவே நம்மளே செஞ்சு பார்க்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ப்ராக்டிக்கலாகவே இருந்தது. பார்க்கவே ரொம்ப சூப்பராகவே இருந்ததுங்க. தம்பிலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தான். இது டிராக்டரோடது. டிராக்டர் மிஷின் எப்படி ஆன் பண்ணுறது, எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறது, ஆக்சிலேட்டர் எப்படி திருப்புறது, அந்த மாதிரி இருந்தது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அதில் கொஞ்சம் நேரம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு, இது ஃபுல் டிராக்டரோட வியூங்க. ஃபுல் டிராக்டரோட பார்ட்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது போட்டிருந்தாங்க. பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. நாங்களாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு, ஒன்று தெரிஞ்சுது, ஒரு சிலது தெரியலை. சரி என்ன இருந்தாலும் எல்லாத்தையுமே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட் டைமாக போனோம், பட் ஆனால் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். இந்த ஃபீல் செகண்ட் டைம் போகும்போது இருக்குமா அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட் டைம் போனதுனால எல்லாமே உட்காந்து பார்த்துட்ருந்தேன். அங்கேயே இந்த ரேசிங் கார் கேமும் இருந்தது. அது ஏதோ ஒரு இதுக்காக வச்சுருந்தாங்க. பட் ஆனால் தம்பி அதிலேருந்து கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தான். விளாண்டுட்டு எல்லாம் பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் போர் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் விளாடுறதுக்கு நிறைய இடம் வச்சுருந்தாங்க. சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டுட்டு இருந்தேன். தம்பி அந்த கார் விளாண்டுட்டு இருந்ததுனால வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான்.
நான் கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த பைக்கில் பெட்ரோல் எப்படி இதாகுது அப்படிங்கிறத போட்டிருந்தான். அதுக்கப்புறம் ஸ்பார்க்கிங் ப்ளக்கு, ஃபியூயல் டேங்க் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் காரு வந்து ஒவ்வொரு காரும் போட்டிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருந்தோம். நாங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்கத பார்த்து நாங்களும் ஒவ்வொரு பக்கம் பார்க்குறத பார்த்து தம்பி ஒரு பக்கம் பார்த்துட்ருந்தான். அவனுக்கு வந்து மெக்கானிக் ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அவன் எப்போ பார்த்தாலும் அவங்க அப்பா கூட இருந்துக்கிட்டு ஒவ்வொன்றுத்தையே எடுத்து நான் கலட்டுறேன் மாட்டுறேன் அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருப்பான். தம்பி அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்ருந்தான். ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் அங்கே முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து சரி விளாட கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளாட போனோங்க. அங்கே போகிறதுக்கு முன்னக்கூட்டி இதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. சரி இதை சும்மா ஒரு எட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படி மேலோட்டமாக பார்த்துக்கிட்டே அப்படியே கிளம்பிட்டு இருந்தோங்க. அங்கே பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தோம். இது வந்து எலக்ட்ரிக் ரிலேட்டடான விஷயம் ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க. இதுவும் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருந்ததுங்க. இதை கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். தம்பியை வந்து விளாட போக வேண்டாம், நம்ம பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து ஹியூமன் பாடி இன்டர்னல் பார்ட்ஸு ஃபுல்லாகவே நம்ம வந்து அங்கே எழுதியிருக்கும். நம்ம ஸ்டொமக் அப்படின்னா ஸ்டொமக்கை டச் பண்ணால் ஸ்டொமக்கில் லைட் எரியும் அந்த மாதிரிங்க. சூப்பராக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு தம்பிக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் லாஸுமே வச்சுருந்தாங்க. ஓம்ஸ்லா கூட இதெல்லாம் இருந்தது. நாங்கள் இருந்து பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி ஓகே வந்ததுக்கு இதையாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. ரொம்ப நேரம் இதுவே பார்த்ததுல எங்களுக்கே போர் அடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. சரி ஓகே நம்ம கீழே போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், தம்பியை கொஞ்சம் நேரம் விளாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. அதுக்கப்புறம் தம்பியும் கீழே வந்து கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தான். இந்த மாதிரி தான் இருந்தது கீழே வியூ. சூப்பராகவே இருந்தது. பயங்கர க்ரீனரியாக ரொம்ப நீட் அண்ட் ஹைஜீனிக்காகவே இருந்ததுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருந்தோம். இங்கேயே வந்து ஒரு வெயிட் மிஷின் மாதிரி வச்சுருந்தாங்க. அது பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. இதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து டைனோசர் ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. பிள்ளைங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேங்க. ஓகே இந்த மாதிரி வீடியோவை பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.